உட்காந்து வரீங்க நம்ம பேசி கொடுங்க நீங்க உட்காருங்க போங்க உட்காருங்க உட்காருங்க 1 மில்லியன் சொன்ன மாதிரி சார் உலமாமா வந்து ஹாய் கைஸ், இன்றைக்கி கல்கி 2898 AD படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் இந்த ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஐடியாவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிச்சு அதை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பிச் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. பிகாஸ் இந்த படத்தில் நீங்கள் எந்த ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிட்டாலும் அது ரியாலிட்டியே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனை தான். ஒன்று பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும், ஆர் ஃபியூச்சர் 2898 ADயில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். ஸோ தட் எல்லாமே நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணணும். அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க என்ன கன்ஸ் வச்சுருக்காங்க, அங்கே இருக்கிற ரோட், பில்டிங்ஸ், எவ்ரிதிங் நம்ம ஒரு வேர்ல்டே புதுசாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதை சொதப்பிடாமல் பக்காவாக VFXயில் கொண்டு வரணும். சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். இந்த படத்தை யார் யார் நடிச்சிருக்கா, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனால் அந்த படத்தோட முக்கால்வாசி கதையை ட்ரெய்லர்லேயே போட்டு உடச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்று இருக்குது. அதை நான் சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தா இந்த படத்துலேயே சீனியர் மோஸ்ட் ஆக்டர்னு பார்த்தா 2 பேர், அமிதாப் பச்சன் அடுத்து கமலஹாசன். பட் இவங்க 2 பேரும் தான் ஷோ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லுவேன். 2 பேரும் சாலிடான பர்ஃபார்மன்ஸு. படம் முடிஞ்சு வரும்போது இவங்க 2 பேரும் தான் நம்ம மனசில் இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக கமலஹாசன் படத்தில் மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் வராப்பில். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 5 நிமிஷம், செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 நிமிஷம். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 5 நிமிஷம் நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 நிமிஷம் தேட்டரே பிளாஸ்ட்டு. தலைவன் வந்துட்டான்டா, மீண்டும் ஃபார்முக்கு வந்துட்டான்டா என் தலைவன், அப்படி இருந்துச்சு. ஸோ ஆளவந்தான் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமலஹாசனோட அந்த அந்த வில்லன் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ராவாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த சுப்ரீம் மிஸ்கின் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆளவந்தான் நந்து வைப்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்துச்சு. ஸோ என்ன தான் இந்த கதைக்களத்துக்கு சுப்ரீம் எஸ்கின் தான் மெயின் வில்லன் அப்படின்னாலும் இந்த படத்தில் கல்கி பார்ட் 1ல் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வில்லன் வராப்பில். இந்த சின்ன வில்லனும் சரி, படத்தில் வர அந்த புஜ்ஜி கேரக்டரும் சரி, ரெண்டுமே படம் ஃபுல்லாக வர பேசுகிறது எல்லாமே ரொம்ப ஒரு இரிட்டேஷனை தான் உண்டு பண்ணுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த வில்லன் பண்ணுறது எல்லாமே ஒரு கமர்ஷியல் ஆஸ் யூஷுவல் படத்தில் ஒரு ஆஸ் யூஷுவல் வில்லன் என்ன பண்ணுவாரோ அதையே தான் இவர் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த புஜ்ஜியுமே. புஜ்ஜி அண்ட் பைரவா சீரிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணுங்கள். அந்த சீரீஸில் வெறும் புஜ்ஜி அண்ட் பைரவா இவங்க 2 பேர் தான் வருவாங்க. பட் ஆனால் அவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சீரீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா புஜ்ஜிக்கு கீர்த்தி சுரேஷ் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலேயும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த சீரீஸில் இருக்கிற அந்த ஒரு ஃபன்னு, அந்த ஒரு பியூட்டினஸ் இந்த இதில் சுத்தமாக இல்லவே இல்லை. அது பேசுகிறது எதுவுமே நமக்கு ஒரு இரிட்டேஷன் தான் உண்டு பண்ணுது. சும்மா பிரபாஸ்க்கு ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு மட்டுமே அந்த புஜ்ஜியை வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே தான் இந்த பைரவா கேரக்டருமே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். பட் அது எனக்கு சுத்தமாக பிரச்சனையே இல்லை. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா பிரபாஸோட சீன்ஸ். பிரபாஸோட ஒரு சீன் கூட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. அதுவும் முக்கியமாக பிரபாஸோட இன்ட்ரோ சீன் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போகுது அந்த சீனு. பட் பார்த்திங்கன்னா எந்தவித ரைட்டிங் கிடையாது அந்த சீனில். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியலாக தான் வச்சுருக்காங்க. ஓகே, கமர்ஷியலாக வைக்கிறீங்க, பட் அதுவாவது பார்க்க மாசாக சூப்பராக இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. இடையில ஃபன் காமெடியை வேறு மிக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க. அந்த சீன் பார்த்திங்கன்னா காமெடியாகவும் ஒர்க் ஆகலை, மாசாவும் ஒர்க் ஆகலை, சுத்தமாக ஒர்க்கே ஆகலை அந்த சீனு. என்னதான் இந்த படத்தில் அமிதாப் பச்சன், கமலஹாசன், தீபிகா படுகோனி நிறைய பேர் இருந்தாலும் இந்த படம் யார் மேலே ரன் ஆகுது, யாரை வச்சு இவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னா பிரபாஸ். அப்போது பிரபாஸோட கேரக்டர், அவர் வர சீன்ஸு எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிரபாஸ் வர ஒரு சீன் கூட நல்லா இல்லை அப்படிங்கிறப்போ ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால இந்த படம் தப்பிச்சுது. இவ்வளோ பெரிய கேன்வாஸில் இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு படத்தில் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் தேவையானு சத்தியமாக எனக்கு புரியல. அந்த சீன்ஸ்லாம் டைமும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு, முக்கியமாக VFXும் வேஸ்ட்டு தான் ஆகுது. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் டு எண்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் 30 மினிட்ஸு சாலிடான ஒரு பக்காவான தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே நல்லா தான் இருந்துச்சு எக்ஸப்ட் பிரபாஸோட சீன்ஸ். இந்த மகாபாரத ஸ்டோரியையும் ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியையும் பிளெண்ட் பண்ணி எழுதின அந்த கதை ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த 2 போர்ஷன்ஸில் வர சீன்ஸுமே VFXுமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு சில இடத்துல ஒரு சில மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சாலுமே ஓவராலாக இந்த VFX பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போகிறது முக்கியமாக சனாவோட மியூசிக் தான். மகாபாரதம் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ஃபியூச்சர் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ஆறு ஷம்பாலாவில் ஒரு அந்த ட்ரைப் மியூசிக்காக சில மியூசிக்லாம் வரும். இந்த எல்லா போர்ஷன்ஸ்லையுமே சரி மியூசிக்கில் சும்மா பூந்து விளையாடி இருக்காப்புல மனுஷன். இந்த படத்தில் ஆல்ரெடி நான் ஒரு சில நெகட்டிவ் சொன்னேன். அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் கேரக்டர் ரைட்டிங். ஸ்க்ரீன் பிளே ஒரு ஆஸ் யூஷுவல் கமர்ஷியல் படத்தில், ஒரு நார்மல் படத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். கேரக்டர் ரைட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ரொம்ப தேவைப்படுது இந்த படத்துக்கு. பிகாஸ் இவ்வளோ பெரிய கேன்வாஸில்
படத்தோட பிகினிங்கில் ஒரு கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி தான் எண்ட்லேயுமே பிஹேவ் பண்ணுது. வேறு எந்த வித ஒரு கேரக்டர் ஆர்க்கும் கிடையாது. ஸோ என்னதான் இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் இது படத்தை பெரிய அளவில் பாதிக்கல. எக்ஸப்ட் பிரபாஸ் சீன்ஸ் மட்டும் அவங்க இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அவங்க பொறுமையை சோதிச்சாலும் செகண்ட் ஆஃப் அதுக்கு கண்டிப்பாக பே ஆஃப் பண்ணும். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு பக்கா தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.